நான் சம்பாரிச்சு வாங்கின பொருள் எனக்கு பாக்குறப்ப ஒரு பெருமையும் சந்தோஷமும் இருக்கும். அது என்ன பொருள்? நான் என் ஹஸ்பண்ட்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். சோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு earn பண்ணி அவர் டெய்லி எடுத்து ஓட்டும் போதெல்லாம் எனக்கு நான் வாங்கி கொடுத்த பைக் தானே அப்படின்ற மாதிரி எனக்கே பெருமைப்பட்டுப்பேன் நானே அதை பார்த்து. ஓகே, எனக்கு ரொம்ப நாள் அந்த ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை, ஆனா வாங்க முடியல, சூழ்நிலை. என்ன பொருள்? அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் ரொம்ப ஆசை இப்போ வரைக்கும். ஏன்னா நாங்க 5 பசங்க, எங்க 5 பேரோடதும் எங்க அப்பாவோடது அவங்க எல்லாமே சேர்த்து அவங்க தான் இப்போ வரைக்கும் துவைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இப்போ வரைக்கும், ஆனா வாங்க முடியல. இந்த பைக் வாங்கினதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிருக்கலாமே. அது எப்படி சார் ஒய்ஃபிட்ட போய் எங்க அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. நெக்ஸ்ட் கண்டிப்பா அத்தைக்காக ஒரு வாஷிங் மிஷின் சீக்கிரமா வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 29 இயர்ஸ்ல அவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கவே முடியல அவரால. சரி நம்ம கண்டிப்பா அதை வாங்கி, எனக்கும் நிறைய ஆசைங்க இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப முக்கியம் அவரோட பிரியாரிட்டி, அவரோட ஆசை எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்க உங்கள்ட்ட எந்த ஆசையை தள்ளி வச்சுட்டு இல்ல வேண்டாம் இது செய்ய வேண்டாப்பா இப்ப வண்டி வாங்கணும்னு முடிவு எடுத்தீங்க? எங்க வீட்ல வந்து இன்னுமே கவர்மெண்ட்ல கொடுத்த டிவி தான் ஓடிட்டு இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து அப்பா நிறைய டிவி பார்ப்பாங்க. சோ அதனால எனக்கு வந்து எங்க வீட்ல ஒரு LED LCD டிவி மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் ஆனா அதுவும் என்னால பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன